அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மாசி மாதம் 2024 தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் 3 ராசியில் மாறுறார். முதல்ல அவர் மகர ராசியில் இருக்கார். மாத ஆரம்பத்தில் 7ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார். இந்த மாதம் 24ஆம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார். ஆக 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். மகர ராசியில் சுக்கிரன் இருக்கார். இந்த மாதம் 24ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறார். ஆக புத பகவான் 3 ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சுக்கிர பகவான் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 3 ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான். சாதகம்னா வெற்றி தான் அர்த்தம். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் முதல்ல 5ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் இந்த மாதம் 7ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 7ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நல்லதொரு வேலை உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியலாக இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் இருந்துகிட்ருக்கீங்க, நல்ல ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பமும் அமையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆக நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜாப் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுடைய எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ, உங்களுடைய ஸ்கில்டை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அதை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கெரியரில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். வீட்டில் நல்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் தான். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க, லோன் இருக்குங்கிறவங்க, இஎம்ஐ இருக்குது கட்டணும், வட்டி கட்டுறவங்க நோயை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்த்தே ஆகணும் இந்த மாதம். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான்
அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. டிவோர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு இது கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு அப்பா இருந்தால் அப்பாவால் நன்மைகள், அப்பாவால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். நீங்கள் அடிக்கடி எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் அதிபதி 5ல் இருக்கார். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சுமாராக இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி புதன், அவர் பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி 5, 6, 7 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவங்களோட நட்பை டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஒன்றும் பெரிய லெவலில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாத வைத்திய செலவுகள் இருக்குது. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க, வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி 6ல் இருக்கார். அவருமே ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். 5ஆம் இடம் இஸ் எ டெம்ப்டேஷன், உங்களுடைய உணர்வுகளை தூண்டும். அதனால் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவா பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அல்லது கிரிப்டோ கரன்சி வாங்கணும், பிட்காயின்ஸ் வாங்கணும்லாம் ஆசைப்படாதீங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப குறைவு. இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரேடிங்கில் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எல்லா ஆன்லைன் பிஸ்னஸுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அல்லாத விஷயத்தில் கவனம். நீங்கள் அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்களும் உங்களுக்கு பரவாயில்ல. ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அதே தான், அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு 8ல், அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். தேவை இருந்தால் ஒழிய பொருட்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அப்படியே வாங்கினா இருந்தால் பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குங்க. இந்த மாதம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணால் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் கவனம், ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய், அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சூரியன், சந்திரன், அது மட்டுமல்ல செவ்வாய் சாரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் முயற்சிகளில் தடை. ஆகையினால இந்த மாதம் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம்.
நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இதுதான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுறதுக்கான சூழ்நிலை கிரகங்கள் உருவாக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீங்கள் கண்ணோட்டத்தோடு பார்க்காம மற்றவங்கள அவங்க கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ நரசிம்மருடைய வழிபாடு, அது இல்லாமல் தன்வந்திரி பகவானை பெருமாள் ஸ்தலங்களை வழிபாடு பண்ணுங்கள். கடன் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் விநாயகருடைய ஆலயங்கள், அதோட முருகனுடைய தரிசனம், இதெல்லாமே உங்களை ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம்.